இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தி, ஏய், ஏண்டி இங்க வந்த? வேற எதுக்கு வந்திருப்பா? ரித்திகா வாழ்க்கை கெடுக்கதான் வந்திருப்பா. ஐயோ, ஏன் வந்தன்னு கேட்ட. இதோ இவனை வேற கூட்டிட்டு வந்திருக்காள்ல. இவனை வேற கூட்டிட்டு வந்திருக்கியா? நீ வாடி வீட்டுக்கு, உங்க 2 பேருக்கு இருக்கு. ஜமுனா, இந்திராணி வராங்க. வராங்க. வாங்க வாங்க. இந்திராணி வேற வந்துட்டாங்க. உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க. வணக்கம். வாங்க. என்ன ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. எங்களுக்கும் தான். சரியா சொன்னேன். நாங்க ஷாப்பிங் கிளம்பிட்டு இருந்தோம். திடீர்னு சர்ப்ரைஸா இவங்க வந்துட்டாங்க. அதான் பேசிட்டு இருக்கோம். ஐலி, நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? சித்தி, அது நான் அட, அது ஒண்ணும் இல்ல. ஒரு திருட இவங்க கையில இருந்த பேக புடுங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டானா. அதான் லவ் பேர்ட்ஸ் 2 பேரும் அவனை துரத்திக்கிட்டே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓ, அக்கா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், காணோம். இந்திரா, வீடு முழுக்க தேடியாச்சு. போலீஸையும் காணோம், திருடனையும் காணோம். வாங்க சம்பந்தியம்மா, எப்போ வந்தீங்க? இப்பதாங்க வந்தோம். வணக்கம். இந்திரா, வெளியே எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், எங்கேயுமே காணுமே. திருட இருந்தா தானே கண்டுபிடிக்கிறதுக்கு. அது நம்ம வீட்டு மகாராணி சொன்ன போய் திருடனாச்சே. நீங்க 2 பேரும் நல்லா பாத்தீங்களா? அந்த திருட நம்ம வீட்டுக்குள்ளதான் வந்தானா? ஆமாங்க, இந்த வீட்டுக்குள்ளதான் வந்தான். ஏண்டி நடிக்கிற? உன் வேலையை காட்ட தானே இங்க வந்த. அது இவங்க 2 பேருமே எப்பவுமே இப்படிதான். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிப்பாங்க. அதுதான் இல்ல செல்லம்மா? ஆமா ஆமா, நானும் என் மருமகளும் எப்பவும் க்ளோஸா பேசிப்போம். இல்ல எலி? உன் வேலையை காட்ட தானே இங்க வந்த. நீயும் சிவாவும் எங்களுக்கு தெரியாம இங்க வந்து ரித்திகாவை பத்தி பெருமையா பேசி உன் தங்கச்சி தான் இந்த உலகத்திலே சூப்பர்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போலான்னு வந்தியா? அதுக்காக தான் இந்த திருடன் டிராமா எல்லாம் போட்டீங்களா? இல்லங்க, நம்புங்க, உண்மையாவே திருட இங்க வந்தான். ஐயோ ஐலி, அப்போ நிஜமாவே திருட வந்து உங்களை துரத்திக்கிட்டு வந்தானா? அப்ப அவன் துரத்துனதுனாலதான் நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்களா? ஐயோ, உனக்கு அடிக்கடி ஏதாவது பட்டுச்சா என்ன?